வாசனை. கழுதைக்கு எப்படி தெரியும்? கழுதை கற்பூரம் இல்ல, தெரியாது. தைக்க தெரியும் கற்பூர வாசனை. ஆமா. கழு தைக்க அந்த வார்த்தையை பிரிக்கணும். கழுன்னா ஒரு கோரை, கோரையில பாய் வைக்கும் போது கற்பூர வாசனை வரும். அது கோரப்பாயில படுத்தோம். அந்த கோரப்பாயில வர்ற கற்பூர வாசனை இந்த பூரை, தேளு, பாய்ச்ச சின்ன சின்ன விஷப்பூச்சிகள் வர விடாம தடுக்கிற சக்தி வாய்ந்தது. அதனாலதான் கழு தைக்க தெரியும் கற்பூர வாசனை. மாறி போச்சுல்ல. சமஸ்கிருத வடமொழி, ஹிந்தி அந்நியமொழின்னு சொல்றவன், வடமொழின்னு சொல்றவன் பேச்சு நம்பாதீங்க. அவன் பேச்சு எதை கேட்டாலும் இப்படிதான் இருக்கும். எவனாவது ஒருத்தன் யூடியூப்ல சொல்லிடுவான், கழு தைக்க தெரியா கற்பூர வாசனை, கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு. கழுன்னு ஒரு புல்லு இருந்துதான், அதை தைக்கும் போது கற்பூர வாசனை வருமா. அந்த புல்லுக்கு பேரு கழுவா. அந்த புல்லு கற்பூர வாசனை கொண்டு இருக்குமா. மல்லிகைப்பூ வாசனை கொண்டு தானே இருக்கும். அப்ப அதுக்கே அவன் சொல்லல, மல்லிகைப்பூ தொடுக்கும் போது பிச்சுப்பூ வாசம் வருமா. அப்படி பார்த்தாதான் கொய்யாப்பழம் சாடும் போது கொய்யாப்பழம் வாசம் வரும், மாம்பழம் சாடும் போது மாம்பழம் வாசம் வரும். அந்த அளவுக்கு மூளைக்கட்டா இருக்கான் தமிழன். இப்போ இருக்க தமிழ மூளைக்கட்டு இருக்கான். ஆனா உங்க அம்மா அப்பா, அப்போது இருந்த நம்ம முன்னோர்கள், அதாவது உங்க அப்பா அம்மா, உங்க தாத்தா பாட்டி முட்டாள் கிடையாது. நீ வேணா முட்டாளா இருக்கலாம், சரியா? ஆனா உங்க அம்மா அப்பா, அந்த அம்மா அப்பாவை பத்த தாத்தை பாட்டை முப்பாட்டை எல்லாம் முட்டாள் கிடையாது. இந்த பைத்தியகாரத்தனமா சொல்றதுக்கு. கழு தைக்க தெரியுமா அப்படின்னா, நானும் சில்லாட்டையில கூட படுத்திருக்கேன், எத்தனையோ பாயில படுத்திருக்கேன், தென்னம்பாயில படுத்திருக்கேன், படம் பாயில படுத்திருக்கேன், கோர பாயில படுத்திருக்கேன், எல்லா பாயிலும் படுத்திருக்கேன், சில்லாட்டையில ஒண்ணு படுத்திருக்கேன், மண்ணு தரையில படுத்திருக்கேன், சாணி தரையிலையும் படுத்திருக்கேன். ஆனா நீங்க சொல்ற கழு தைக்கிற அந்த மாதிரி கற்பூர வாசனை கொண்டு எந்த புள்ளிலையுமே நான் படுத்தது இல்லையே. அப்படி புள்ள பார்த்ததே இல்லையே. நாங்க கிடந்ததே காட்டுலதான் இருந்தோம், காட்டுல இருந்து தான் வளர்ந்து வந்தோம். நீங்க என்ன புதுசா வந்து கதை விடுறீங்க? ஒரு புல்லு இருந்துச்சா, அந்த புல்லுக்கு கற்பூர வாசனை இருந்துச்சானா? அப்படி கிடையாது. அந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிறது அந்த கழுதைக்கு சொன்னது இல்ல, இந்த கழுதைக்கு சொன்னது. அந்த கழுதையும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான். இந்த ரெண்டு கழுதைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுக்கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த கழுதைக்கு அதோட மதிப்பு தெரியாது. அந்த 100 ரூபாயை உடனே தின்றும். அதே 100 ரூபாயை இந்த கழுதைகிட்ட கொடுத்தீங்கன்னா 10 கிலோ செய்தித்தாளை வாங்கி வச்சு திங்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி ஒரு முளை மல்லிகைப்பூ கொடுத்தீங்கன்னா அதுக்கு எங்க வைக்கணும்னு தெரியாது, உடனே தின்றும். ஆனா அதே மல்லிகைப்பூ இந்த கழுதைகிட்ட கொடுத்தீங்கன்னா எங்க வைக்கணும்னு தெரியும், அதை எங்க வச்சு அழகு பார்க்கணுங்கிறது தெரியும். இந்த ரெண்டு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகதான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்ல வந்தது. கற்பூரத்தோட மையமே தெரியுமா? கற்பூரத்துல வச்சு நிறைய பண்பு இருக்கு. கற்பூரம் வந்து ஒரு விஷயத்துக்கானது மட்டும் கிடையாது. வீட்டு வாசல்ல படுத்துறது, தடவி எரிக்கிறது, ஆரத்தி எடுக்கிறது, பூஜை பண்றது, அடுப்பு பத்த வைக்க பயன்படுத்துறது, பாச்சானுக்கு எதிராக பயன்படுத்துறது, புண்ணு காயங்களுக்கு பயன்படுத்துறது, எண்ணெய்க்குள்ள எந்த எண்ணெய்க்குள்ள எப்படி கலந்து எந்த புண்ணுக்கு தேய்க்கணுங்கிறத பயன்படுத்துறது, இப்படி பல விதமா இருக்குது. அது கழுதைக்கு தெரியாதுல்ல. கற்பூரம் அது மட்டும் தான் தெரியும். அதோட பயன் தெரியுமா? அதுக்காக சொல்லப்பட்டதே தவிர கழுதைக்க தெரியுமா கற்பூர வாசனைன்னா, மல்லிகைப்பூ தொடுக்கும் போது பிச்சுப்பூ வாசம் அடிக்குமா, மாம்பழம் திங்கும் போது பலாப்பழம் வாசம் அடிக்குமாப்பா? உனக்குதான் அறிவு இல்லை. ஆனா உங்களை பெற்ற அம்மா அப்பாவுக்கோ, அந்த அம்மா அப்பாவை பெற்ற தாத்தையும் பாட்டிக்கோ முப்பாட்டனுக்கோ அறிவு இல்லாம கிடையாது. அவனுக்குதான் இருந்த அறிவு, உங்களுக்கு சுத்தமா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நிய மொழி, கால்டுவேல் மொழியில கத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி அறிவு வரும்? தமிழ் தேசியமா? தமிழர்களா? இந்த தமிழர்கள் தானே. இந்த அம்மா, மாணவி, கல்வி, அரசியல், வணக்கம், பகுத்தறிவு, மாண்புமிகு, இருமாப்பு, கடவுள், நாம் தமிழர் கட்சி சொல்லுங்க பாப்போம். யூடியூப்ல எவனாவது குடிச்சிட்டு வாந்தி எடுப்பான், அதை நைட்டு கக்குவான், அதை நீங்க எடுத்து தின்னுட்டு மேடையில போய் கக்குங்க. என்ன பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்க? இந்த 10 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இனி தூக்குல போடுங்க, நான் சந்தோஷமா செத்து போறேன். ஆனா ஒண்ணு எதுக்காவது ஒண்ணுக்கு கரெக்டா பதில் சொல்லி இருந்தா பாப்போம். உடனே வடமொழின்றது. ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழுக்கு அர்த்தம் சொல்ல முடியும், ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழுக்கு அர்த்தம் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. இல்லைன்னா நீங்க எதை சொன்னாலும் தப்பா தான் போகும். மொழி அடிப்படை விஷயமே தெரியல, சும்மா புரட்சிகர அரசியல், இந்த நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம். அபூபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்தாங்க, ஏன் அதை தமிழச்சியை கட்டி கொடுத்துருக்காங்களா? உனக்குதான் ஹிந்துவே கிடையாது, அந்த தலைவன் செய்ய தப்பு கிடையாது. அதையும் கேட்டு ஒருத்தர் ஆதரிக்க பத்தியா எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கீங்க? கோயில் கோபுரத்தை எடுத்துட்டு திருவள்ளுவரை கொண்டு வைப்பியா? அப்படியா? தமிழ்ல பேர் வச்சவங்க தான் அரசு பணி வழங்கப்படும் அறிவிக்க முடியுமா? இவ்வளவுதான் உங்க தமிழோட லட்சணம். தமிழ் தேசியத்தோட நோக்கம் தமிழை அழிக்கிறதும் தமிழனை கொள்ளுவதும் தான் நோக்கம், சரியா? அவன் தமிழெல்லாம் வளர்க்க மாட்டான், தமிழை வளர்க்கவே மாட்டான். அவன் அதுக்கானவே கிடையாது. தமிழர்களையும் தமிழையும் அழிக்கணும். அழிச்சிட்டு தமிழ் சொல்லிட்டு நேரம் அபூபக்கருக்கு, நம்மளோட அக்கா தங்கச்சியா, அடுத்த மதத்துக்காரனுக்கு கட்டி கொடுத்துட்டு பேசாம இருப்பான். அந்த நாட்டை மதம் மாத்திட்டு பேசாம இருப்பான். நான் ஹிந்துவா இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு தமிழ் மொழி தாய்மொழி உயிர்மொழி. நான் மதம் மாறிட்டேன்னு வச்சுக்கேன், நீங்க சொல்லக்கூடிய அதே தாய்மொழி தமிழ் என் கால் செருப்புக்கு சமம். இதை சொன்னதுக்காண்டி தூக்கில போட்டாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா தூக்கில தொங்க தயார். தமிழை அபூபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி எடுக்கும்போது கைத்தட்டினவன் தமிழன் தானே. கோபுரத்தை எடுத்துட்டு திருவள்ளுவர் வைக்கும் சொல்லும் போது கைத்தட்டினவனும் தமிழன் தானே. அதை ஆதரிச்சுட்டு இருக்கணும் தமிழன் தானே. ஒரே ஒரு கேள்வி கேளுங்க பாப்பான். சரி, நம்ம கட்சி தானே, நம்ம தலைவன் தானே, நம்ம அண்ணன் தானே. தமிழ்ல பேர் வச்சவங்க தான் அரசு பணி வழங்கப்படும். அறிவிங்களே, தமிழ்ல நம்ம எல்லாரும் தமிழரா இருப்போம் அப்படின்னு சொல்லட்டும் பார்ப்போம். சொல்ல மாட்டான். அவன் நோக்கம் அது கிடையாது. வேணா சொல்லுங்க, உங்களுக்கு கட்சியில விட்டு நீக்கிடுவான். இதுதான் தமிழ் தேசியத்தோட நோக்கம். நீ அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு மேடையில போய் கழுதைக்க புல்லு தெரியுமா, கழுதைக்கு பாய் தெரியுமான்னா பைத்தியகாரத்தனமா இருக்கு.